மார்னிங் நான் ப்ரொடெக்டிவாக என்னைக்காச்சும் தான் பண்ணுவேன். அதையும் என்ன பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். டெய்லியெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ எந்திரிச்சதுமே முடி சிக்கு எடுத்துகிட்டு தூக்கி ஒரு போனிடெயில் போட்டுட்டேன். ஏன்னா அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். டே ஃபுல்லாக இருக்காது, பட் இருந்தாலும் தூக்கி போனிடெயில் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். ஃபேஸ் வாஷ் வந்து நான் சொன்ன மாதிரி மைசூர் சாண்டலில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அது செம்மையாக இருக்குது ஃபேஸுக்கு. ஸோ ஃபேஸ் வாஷ் எல்லாம் விட்டுட்டு சோப்புக்கு மாறுங்க கைஸ். அதுக்கப்புறம் லென்ஸ் வச்சுட்டேன். அதுதான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன்னா ஸ்பெக்ஸ் கீழே கீழே இறங்கி வந்துடுது. அண்ட் வைக்கக்கூடாது தான் ப்ரெஸ்ட் ஃபீடிங் அப்போ என்ன பண்ணுறது, வீடியோ வேறு எடுத்துகிட்ருக்கேன்ல டெய்லியும். அதுக்கப்புறம் வந்து என்னோடய எவ்ரிடே மார்னிங் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் எந்திரிச்சது லேட்டு தான். அம்மா கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, அதனால் எந்திரிச்சு பொறுமையாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பையன் சமத்தாக தூங்கிட்டுருக்கான். ஸோ அந்த ட்ரிங்க் வேணும்னா நீங்கள் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்லேருந்து 2 பெட்ஷீட் ஆர்டர் போட்டிருந்தேன். ஏன்னா நீங்கள் எல்லா வீடியோலையும் அந்த க்ரீன் கலர் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் இருக்குது, ஆனால் அதை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ க்ரீன் கலர் துவைக்கிற அன்றைக்கெல்லாம் பெட்டு வெறும் பெட்டாக தான் இருந்துச்சு. அதனால் 2 ஆர்டர் போட்டலான்னு போட்டுட்டேன். இது ஒரு பேட்டர்ன், அப்புறம் இன்னொரு பேட்டர்ன் நான் போடுறேன் பாருங்கள். ஸோ இப்போல்லாம் செக்ஷன் பண்ணனால இந்த பெட்ஷீட் வந்து பெட் சைஸ் பெருசாக இருக்கிறனால என்னால் இழுத்து போட முடியல. அதனால் எல்லாமே ஃபிட்டடாகவே வாங்கிட்டேன். இதோட லிங்க் வேணும்னா நான் கொடுக்குறேன். பட் ரொம்ப 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பை கைஸ்.